இருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக, விசேடமாக இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிப்பதற்காகவும் இணைந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே சௌரன் குணா அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலும் மாலை வேளையிலே எங்களுடன், இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். இவங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க, கர்த்தர் சிலுவையிலே நிறைவேற்றிய அதிகாரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த அதிகாரங்கள் மூலம் நாங்கள் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்போம். இந்த வேலை தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்களிடம் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமீன் ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியங்களிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் ராஜாவாக இயேசு வருகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அத அடையாளமாக சங்கீதம் 118, 25, 26 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் எங்கள் இயேசு ராஜாவை அங்க வரவேற்று அவருக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். இரண்டாவது, இயேசு வருகிறார், ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. மத்த 21:4 இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டிகள் மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கு மூன்றாவது காரியம், ராஜாவாக இயேசு வருகிறார். இதற்காக அங்கு சங்கீதம் 8:2 பகைஞர்களையும் பலிகாரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினார் வெலன் உண்டு பண்ணுகிறீர் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இயேசு அங்கு குழந்தைகளின் வாயினாலும் அங்கு பாலகருடைய வாயினாலும் துதி எழுப்புற காலம் இந்த காலமாய் இருக்கிறது என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிற. அன்றைக்கு அங்கு பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் விளக்கம் அளிப்பதில் அங்கு தேறினவர்களாய் இருந்தார்கள். ஆனா முக்கியமான விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ராஜாவாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஏனென்றால் ஒன்றான தேவனையும் பிதாவாகிய தேவனையும் நாங்கள் அறிகிற அறிவே நீத்திய ஜீவன் என்று எழுதி இருக்கு. அந்த நீத்திய ஜீவன் தான் எங்களுடைய இலக்காய் இருக்கிறது. அந்த நீத்திய ஜீவனை அளிப்பேன் என்று இயேசு ராஜா சொல்லி இருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இன்றைய நாட்களிலே நாங்கள் அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளை ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு கீழ்ப்படிவும் அங்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமையும் அவர்களுக்குள்ளே வர வேணும், ஏனென்றால் கீழ்ப்படிய வேணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்கள் தேசத்தின் பாவத்தில் இருந்து அங்கு சத்துருவின் பிடியில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலையாக்கப்பட வேணும், விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம், துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
நீர் மீண்டுமாக எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக வருகிற தேவனாயிருக்கிறீர். நீர் சொன்னபடி உயிர் தழுந்த தேவன், சொன்னபடி நீர் வருகிற தேவன். கூடலானவைகள் நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட, ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு பிரியமாக வாழ இந்த உலகத்துல நடக்கிற அந்த சத்துருவின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போக கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. மக்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றவர்களாக உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக விசேடமாக இலங்கை தேசம், இந்தியா தேசம், ஒவ்வொரு தேசத்தையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்திற்காக, அமெரிக்கா தேசத்திற்காக, ஒவ்வொரு தேசங்களும் உடைய வருகையை நோக்கி மனவாட்டி சபையாக எடுத்துக் கொள்ளப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள். எல்லாரும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரியர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே, உம்முடைய அந்த கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக. பாவம் பொல்லாதது, பிசாசு பொல்லாதவன், அவன் நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். ஆண்டவரே, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமை கொடுக்கும்படியாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த நித்திய ஜீவனை தரவும் நீர் வருகிறீர். ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் அவரிடத்துல வர நீர் உதவி செய்வீராக. உம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் கேட்டு நிற்கிறோம். தாவீது உம்மிடத்தில ஜெபித்த பொழுது கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜெபித்த பொழுது அவனுக்கு அந்த நிலைபரமான ஆவியை கொடுத்து, உற்சாக ஆவியை கொடுத்து வழி நடத்தினீரே. அதே போல இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உற்சாக ஆவியோடு, நிலவரமான ஆவியோடு, பாவ மன்னிப்பை பெற்ற பாவ மன்னிப்பு முடத்துல பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு உணர்வோடு வாழ, உணர்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இறுதி கடினமான இருதயங்களை சதையான இருதயங்களாக மாற்றி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த தியோலஜிக்கல் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டு ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியம் நம்முடைய வருகைக்கு இன்னும் மக்கள் ஆயத்தப்பட, ஒவ்வொருவரும் இழுத்துக் கொள்ளப்பட நீர் அவர்களோடு இருந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஊழியத்தை பெருக்கி உண்மை நோக்கி மக்கள் ஒவ்வொருவரும் வர நிற்கிருவை செய்வீராக. ஜெரட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களுடைய வருகையை நாங்கள் ரெடி ஆயத்தமாக இருந்து இந்த 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் எண்ணியோடு காத்திருந்தார்களே உங்களுடைய வருகைக்காக, விழித்திருந்து ஜெபித்தார்களே. அதே போல குடும்பம் அவர் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உமக்கு ஆயத்தமாக இருக்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி உம்முடைய வருகையை நாங்கள் எடுத்து ஒவ்வொருவர்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக, மக்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பெல்லத்தோடு நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் இழுத்துக் கொள்வீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்ய வெளியாட்களோ குறைவு, அவர்கள் ஒவ்வொருவரை நீர் உடைய வசனத்தினால் அவர்களை நிரப்பி ஊழியத்துக்கு அனுப்புவீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென். நாங்க டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா மக்களும் சுத்திகரிக்கப்படவும் தேவனுடைய அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க ஒரு மனதோடு அப்பா உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நேற்று இன்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நீங்க நிறைவேற்றி தருகிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. இனிமேலும் செய்ய வல்லவரா இருக்கீங்க. நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தரப்பா. நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல யாவரும் பரிசுத்தமாக வேணும் என்றே ஆண்டவரே. நீங்க உங்களுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. இயேசுவே, உங்க இரத்தத்தினால இந்த மக்களை அப்பா அவங்களுடைய இருதயங்களை சுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலத்துல ஆண்டவரே உங்களுக்கு மகிழ்ந்து கூறத்தக்கதாக அவங்களுடைய அப்பா உங்களுடைய வெளிப்படுத்தலை கொடுத்து ஆண்டவரே அவங்களை இருதயங்களை சுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக படுகிற நேரம் இதப்பா. நீங்க அதி சீக்கிரத்தில் வர போறீங்க ஆண்டவரே. அதுக்கான ஆண்டவரே இவர்களது உள்ளத்தை அப்பா இவங்களது ஆத்துமா அழிந்து போகாத வண்ணமாக்க அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி இவர்களை ரட்சிக்கும்படியாக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய தேவ பயத்தை அவர்களை கொடுத்து உங்களுடைய அன்பினால அப்பா உங்களுடைய அன்பினால நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் அபிஷேகத்தின் மூலமாக அவங்கள் அறிந்தும் அறியாம இருந்தாலும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களை தேடி வந்தீர்கள் ஆண்டவரே. அதேபடி ஆண்டவரே அவர்களையும் தேடி போக வல்லவரா இருக்கீங்க. அவங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க. நீங்க பரிசுத்தர் என்று நாங்க கூறும் பொழுது ஆண்டவரே அதுல எவ்வளோ ஜீவனும் பலனும் சத்துவம் இருக்கிறது என்று கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த உங்களோட வாக்குத்தத்தின்படி அப்பா நான் எங்களின் வழி நடத்துகிற தகப்பனே அவர்களுக்களே ஆண்டவரே அவங்களோட உள்ளங்களை ஆண்டவரே மாற்ற வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. ஆத்மா அழிவது உங்களோட சித்தம் இல்லை ஆண்டவரே. அதுபடி இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே அவங்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே இருதயத்தை சுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அவரே. அப்பா பாவத்தை மன்னிக்கிறவரே உங்களால மட்டும்தான் அது வந்து வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே எங்களோட பாவங்களை மன்னித்தவரே. இந்த பாவத்துல இருக்கிறவர்களை ஆண்டவரை இப்பொழுது நீங்க மன்னித்து அவர்களை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. இவர்கள் யாவரையும் கூட கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒரு புதிதான ஜீவிப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தத்தின்படி ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் வருகிற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ் தேவனையும் சந்திங்க ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி காலத்துல நாங்களும் உங்களுக்கு ஆண்டவரை உண்மையுள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு புதிதான சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையின் மூலமாக புதிதான கிருபை இந்த காலை நேரம் யாவருக்கும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அதன்படியானவரே உங்களுடைய கிருபையின் மூலமாக நீங்க எங்களை இன்னமும் அதிகமாக உங்களோட அன்பை கொடுத்து வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை நீங்க நோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா அதுல ஒன்றெண்டாலும் வீண் போகாத வண்ணமாக அப்போ ஒரு இஃப் யூ கிவ் ஒன் கப் ஆஃப் வாட்டர் டு சம்படி ஆண்டவரே அதோட பிரதிபலனை நாங்க கண்டறிவா. ஒரு கப் தண்ணீர் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அதுல இருக்கிற பிரதிபலனை கொடுக்கிற தகப்பனே இப்பொழுது இவர்கள் இந்த பெரிதான ஊழியத்தை நடத்தும் பொழுது ஐயா நீங்க அவர்களை கண்ணும் மணியும் போல உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. எந்த விதமான அசுத்தமான ஆவியுமா எந்த விதமான தடையும் வராதவனமாக இந்த ஊழியத்தை நீங்க கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கீங்க. சங்கமம் வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய இருதயத்தை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க நேற்று இன்று மாறாத உங்களோட வார்த்தையில உண்மை உள்ளது ஆண்டவரே. அதுபடி அந்த வார்த்தையின்படி இன்று மட்டும் காத்து வந்து இந்த ஊழியத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கருத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க சிஸ்டர்
ஜன்னத்துக்கான அருமையான பிள்ளைகளுக்கான கணவனுக்கான வருகிற ஆண்டவரே, அவர்களை உங்கள் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரை தேவையில்லை சந்திங்க. அருமையான சோஸ்திர பலியோடு இந்த காலை நேரம் சோஸ்திரித்து பாடும் பொழுது ஆண்டவரே, உங்களோட வார்த்தையில் ஆண்டவரே நாங்க கேட்கும் பொழுது அதுல எவ்வளோ ஒரு புதிதான ஜீவனும் புதிதான பலனும் எங்களுக்கு நீங்க கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி உங்களோட ஜீவனை எங்களுக்கு கொடுத்த தகப்பனே, யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாலை நேரம் நடக்கப்படுற காலை நேரத்துல நடக்கப்படுற ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அப்ப இந்த கடைசி கால நேரத்துல உங்களோட பரிசுத்தமான ஆவியின் உங்களோட அபிஷேகத்தின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறீங்க. அவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நாங்க எதிர்பாராத விதமாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தகப்பனை, இப்பொழுதும் நாங்க வெறுமையான பாத்திரங்களையா நாங்க எங்களை தாழ்த்தி உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட சித்தத்தின்படி ஆண்டு இந்த வெறுமையான பாத்திரங்களை உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் நிரப்பி ஆசீர்வதித்து இன்னைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதமான நாளாக உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். God bless you sister. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். அப்பா பிரைஸ் லார்ட். நான் கொஞ்சம் கிச்சனுக்குள்ள பிஸியா இருக்கிறேன். வேற யாக்குள்ள போடுங்க, நான் லேட்டா ப்ரே பண்றேன். ஓகே ஓகே ஓகே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். நீங்கள் ஒவ்வொரு ஐக்கிய நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்கள், எல்லா யுத்த நாட்டு தலைவர்கள் இவர்களுக்குள்ளே ஒரு ஞானம் விளங்கும்படி இந்த யுத்தங்கள் ஓய பண்ண கத்ததாமே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான நேசிக்கிறவங்களா தகப்பனே, நன்மையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறேங்க தாவே. கர்த்தர் இது பெரிய காரியங்களை செய்கிற என் தேவனாக கர்த்தர் தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறபடியா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இம்மட்டமாய் காத்த தேவன் இனிய கொடுக்க தாவே, எங்கள் எல்லோரையும் நீர் காத்து வழிநடத்தும்படியா என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளுக்கான அந்த வரை கொடுக்கப்பட்ட அந்த ஜப குறிப்புக்காகவும் உடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் தாமே அந்த வரை ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அந்த தேச தலைவர்களுக்கு ஆண்டவரே நம்முடைய ஞானத்தினால் நிரப்பி அவர்கள் வீணான காரியங்களை செய்யாதபடிக்கு அப்பா அந்த தேசங்களுக்கு ஆண்டவரை ஒரு இக்கட்டும் ஆண்டவரை ஒரு பயங்கரமும் ஆண்டவரை ஒரு அழிவையும் கொண்டு வருகிறதான தலைவர்களை முக்கியமா இந்த நேரத்துல சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறாயா. என் தேவன் தாம் ஆண்டவரை நீரு என்னுடைய சமாதானத்தை உலகத்துல வைத்து விட்டு செல்கிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அந்த சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை அப்பா இதோ ஆண்டவரை மனிதனுடைய ஆண்டவரை அப்பா அந்த சமாதானம் மூளை கெட்டாதபடிக்கு அப்பா அங்கங்கோ ஆண்டவரே இப்படியான ஒரு போர் ஆண்டவரே சண்டை, நாட்டுக்கு நாட்டு விரோதம், எதை அபகரிக்கலாம், யாரை நாம் அடிமைப்படுத்தலாம் என்கின்ற காரியத்திலே முக்கியமாக ஆண்டவர நாட்டு தலைவர்கள் இருக்கிறதான் அந்த சூழ்நிலை அறிந்து ஆண்டவர என் தேவனாகி கர்த்தர் அவர்களை இந்த நேரத்திலே நீர் சந்திப்பீரானால் ஆண்டவரா இந்த சண்டைகள், போர்கள், எல்லா விதமான ஆண்டவர நான் விரோதமான காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு நாடுகளிலே ஆண்டவர் சமாதானத்தையும் அப்பா நாட்டு மக்களுக்கு ஆண்டவர ஒரு சமாதான ஜீவியத்தையும் தந்த ஆண்டவர என் தேவன் நீர் ஆண்டவரே உம்மால் அதை செய்ய முடியும் அப்பா. அப்படியாய் ஆண்டவர ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அந்த நாட்டு தலைவர்கள் ஆண்டவர தன் தேச மக்களையும்
தன் தேசத்திற்காகவும் தன் தேசம் ஆண்டவர் வளர்ச்சிக்காகவும் அந்த நாட்டு மக்கள் ஆண்டவரை வளமோடு வாழத்தக்கதான ஒரு ஞானமும் ஆண்டவர் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரே களம் இறங்க நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரே தீமையான காரியங்களை செய்து அந்த தேசங்களை ஆண்டவரை அழிக்க வேண்டும் என்றோ, அந்த நாட்டுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய அழிவை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கிரியைகளை ஆண்டவரே நிச்சயம்படி சுத்திக்கிறோங்க தாவே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பா எந்த விதமான ஆண்டவரை எதிர்ப்பும் வராதபடிக்கு ஆண்டவரை அப்படியாய் ஆண்டவரை ஒரு ஆலோசனை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் தேவனாண்டவருக்கு கர்த்தர் இந்த நாளிலே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசத்துலையும் ஆண்டவரே ஒரு அமைதியை கொண்டு வாருங்கப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்கப்பா. அப்படியாய் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு தேசத்திலும் கொண்டு வந்து அந்த தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்தும் வாழ்கிற அந்த வாழ்க்கைய ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்திலும் ஆண்டவரே பெஞ்சமின் நெத்தானியாகவே ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறப்பா. கர்த்தர் தாமே அந்த மகனோடு கூட நீங்க உறவாடுங்க அப்பா. அந்த மகனோடு கூட இடைப்படுங்க கர்த்தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே அழிவே ஆண்டவரே நோக்கி சென்று கொண்டிருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே என் தேவனுடைய கரமரக்கட்டங்க தாவே. மகனோடு கூட நீங்க இடைப்பட்ட ஆண்டவரே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதான லெபனான் மேலே ஆண்டவரே அந்த தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதான அந்த போர்களை எல்லாம் ஆண்டவரே நீர் அகற்றி போட்டு ஆண்டவரே இந்த தேச மக்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து நாட்டு வளங்களை எல்லாம் நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக ஒதுக்கி இருக்கிற அதற்காக வைத்திருக்கிற எல்லா பணங்களும் தீக்கரையாகி ஆண்டவரே அதை அழித்து போகிறதாக பார்க்கிறோம். நாட்டின் வளமை எல்லாம் ஆண்டவரே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே அந்த நாடுகள் இழந்து வருகிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே இந்த போர் என்று துவங்கிவிட்டால் நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த நாட்டில ஒரு பற்றாக்குறை ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறபடியா கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த சமாதானத்தினுடைய ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஒப்பந்தத்தை மீறாதபடிக்கு இந்த சமாதானத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு கூட இந்த பிள்ளைகள் வாழும்படியான வழியை இவர்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே இப்படியான ஒரு சூழல் இருக்கிறபடியால் அநேக தேசங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே இப்படியான ஆண்டவரே நாட்டிலே ஆண்டவரே வளங்கள் எல்லாம் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியால் இன்னும் ஆண்டவரே இது மும்முரமாக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே கடினமாக இந்த போர் துவங்கவும் அந்த அப்பா அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் அதை ஒவ்வொன்றுக்கும் தொடர்படுத்தி அது உலக போராய் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்பா. அப்படியாக உருவாகாதபடிக்கு நல்ல தலைவர்களை நாட்டின் தலைவர்களை நீர் சந்தித்து நாட்டுகளுக்கு எல்லாம் ஆண்டவரே ஒரு நன்மையை பயக்கக்கூடியதாக ஒரு தலைவராக இவர்களை உருவாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே அமெரிக்கனுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சமூகத்தில் கொண்டு வருகிறையா நாளுக்கு ஒரு பேச்சை பேசுகிறார், நாளுக்கு ஒரு வழியை ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறார். இன்று பேசுவது நாளை இல்லாத ஆண்டவரை ஒரு பிதற்றுகிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரை அந்த மகனிடத்தில் இருக்கிறபடியால் அப்பா அந்த நாட்டினுடைய ஆண்டவரை ஜனங்களும் மற்ற தேச மக்களும் கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மகன் தானே தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் அவர் நாட்டிலே பல எதிர்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. அப்பா நல்ல விதமாய் பேசவும் கருத்தோடு பேசவும் கருத்தோடு எல்லா காரியங்களையும் செய்கிறதான அந்த மனப்பான்மையை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் அந்த மகனை சந்தித்து அந்த தேசங்களில் இருக்கிற வளங்களை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்துல எந்தெந்த இடத்துல உள்நாட்டு குழப்பங்கள் உள்நாட்டிலே ஆண்டவரே அப்பா அந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரை விரும்பாத ஒரு ஆட்சியாகவும் கடினமான ஒரு ஆட்சியாகவும் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே
என் தேவனாகி கர்த்தரோடு மத்தியிலே நீர் கிரியை செய்யும்படியா சுபிக்கிறோம். நம் நாட்டு மக்களுக்கு அதிக சுமையும் அதிக டாக்ஸ்களும் அதிக ஆண்டவரே எல்லா விதமான சுமைகளை செலுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வருந்தாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் சுகபத்திரமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளிகை ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கட்டும் கர்த்தாவே, எங்கள் தேசத்து மேலும் இருக்கட்டும், எங்க தேசத்திலே இருக்கட்டும் கர்த்தாவே. அப்ப அப்படியாய் ஆண்டவரே இந்த ஜபத்திலே கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே அந்த தேசத்தினுடைய தலைவர்களை ஒவ்வொருடைய தேசத்திலும் என் தேவராகி கர்த்தர் அந்த தலைவருக்கோடு நீங்க இடைப்பட்டு காரியங்களை எல்லாம் வாழ்க்கை செய்ய ஒரு சமாதானத்தினுடைய சூழ்நிலையை உருவாக்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்து ஆண்டவரே நான் நாட்டுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவாய் நீ தந்து வழிநடத்த போவதற்காய் மற்ற கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அதே நேரத்தில் இந்த நேரத்துல ஈரான் தேசத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தாவே அப்பா தன்னை அறிந்து ஆண்டவரே அடுத்தவருக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதபடிக்கு அப்பா சூழ்நிலைகளை அறிந்து இவைகளிலிருந்து இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஆண்டவரே 2 வார காலமாக இருக்கிறதான சண்டை நிறுத்துகிற அந்த ஒப்பந்தத்தின் படியாக அந்த பிள்ளைகளும் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக என் தேவனாகி கர்த்தர் நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை கர்த்தாவே. கர்த்தருக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை நீர் ஆண்டவரே செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தாவே. அப்படியாய ஆண்டவரே உமக்கு தடை சொல்கிறவன் உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன். எவைகளை எந்தெந்த இடத்திலே ஆண்டவரே நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை செய்கிற தேவனா இருக்கிறீர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்பதை இந்த உலகம் ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை இந்த தேசங்களை மாய்த்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் ஒரு சமாதானத்தை கொண்டு வருவது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியே என் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா இந்த தேசங்களுக்கு மறுபடியுமாய் ஒரு இசை கூட இந்த தேச தலைவர்களோடு கூட நீர் ஆண்டவரே நீ உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை நீ வைத்து செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரபியாய் சேப்போத்காயும் கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருப்பாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசம், ஈரான் தேசம், இவர்களுடைய வளங்கள், அரபிய தேசங்கள், இவர்களுடைய வளங்கள் காக்கப்படவும் தேசத்திலே அங்கு இவர்கள் இந்த வளங்கள் குறைவாலே அங்கு தட்டுப்பாடுகள் வராதபடி விலை உயர்வுகள் வராதபடி தேவன் தாமே காத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீரப்பா மட்டுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தின மது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து கரம் பிடித்து வழி நடத்தி வந்த உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்யும் ஒவ்வொரு நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே ஒரு தாயை போல தேற்றி ஒரு தகப்பனை போல ஆண்டவரே எங்களை தோல் மேல சுமந்து கொண்டு வந்தீரே அப்பா. அந்த அன்பு அப்பா பெரியதாய் இருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருபோதும் மாறாதவராயிருந்து மறவாதவராயிருந்து எங்களை நீர் பாதுகாத்த அது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். போது கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜெபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படி ராஜா நாங்கள் இப்போது கூட தேசங்களுக்காகவும்
எல்லா தேசங்களுக்காகவும், இஸ்ரவேலுக்காகவும், இலங்கை, இந்தியா, எல்லா தேசங்களுக்காக உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவனுடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை செய்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அப்பா உமக்கு பிரியமாய் இருக்கிறது தகப்பனே. அப்படியாக இஸ்ரவேலை காக்கிறவர் நீர், உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இஸ்ரவேலை அப்பா நீர் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பனியை போல இருப்பேன், அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. அப்படியாக இஸ்ரவேல் தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதில் வளங்கள் எல்லாம் காக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த போரினாலே இந்த அழிவுனால எந்த அழிவு ஏற்படாதபடிக்கு, ஆத்மா சேதங்கள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே அந்த இடத்துல கட்டடங்கள் அழிந்து போகாதபடிக்கு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுங்க. எந்த சத்துரும் இஸ்ரவேல் மேல கண் போடவே கூடாதபடிக்கு நீர் இஸ்ரவேலை ரத்த கோட்டையில, அக்னி கோட்டையில மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியா கூட ஈரான் காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. இந்த மக்கள் எல்லாம் மனமாறி சமாதானத்திற்கு வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. துஷ்டனாய் வாழ்ந்து மடிந்து போய்விடாதபடிக்கு அப்பா அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட இந்த வேலையில உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இந்த சண்டையின் நிமித்தமாக ஆண்டவரே அவர்களுடைய எல்லா பொருளாதார நிலைகள் எல்லாம் குறைந்து போகுமே அப்பா. அப்படி இல்லாதபடிக்கு ஆத்துமாக்களும் அழிந்து போய்விடுமே தகப்பனே. நீர் ஒரு விசை கூட இரக்கம் பாராட்டுங்கப்பா. தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. சமாதானம் என்ற ஒரு கொடியை தூக்க அந்த போர்க்கொடியை கழட்டி போட கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட சுற்றி இருக்கிறதான எல்லா அரபிய தேசங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மக்கள் எல்லாரும் ரட்சிப்புக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களும் உண்மை அறியணும் தகப்பனே. உமது வருகையிலே காணப்படணும். உமது ராஜ்யத்துக்கு அவர்களை நீ தகுதிப்படுத்த முடியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களும் மனம் மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு அழிந்து போவதும் அது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே அப்பா முற்றிலுமாய் தாழ்த்தி அந்த அரபு தேசங்களையும் இஸ்ரேல், ஈரான் எல்லோரையுமா எல்லா தேசங்களையுமாய் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இந்த சத்துருவானவன் அவர்களுடைய சமாதானத்தை கெடுக்காத படிக்க ஆண்டவரே அப்பா. எல்லா அந்த பொருளாதார நிலைகள், வளங்கள் எல்லாம் நீ காக்கப்பட கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்யுங்க. எந்த விதத்திலே அவர்கள் குறைவாலே அப்பா தட்டுப்பட்டு போகாதபடிக்கு, தட்டுப்பாடுகள் வராதபடிக்கு இருக்க காக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே அந்த தேசங்கள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. முத கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே அப்பா சமாதானத்தை தந்தேன், சமாதானத்தை விட்டு போகிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிறதான சமாதானம் இல்லை, அது அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிற தெய்வமே அப்படியாக சமாதானத்தோடு இந்த தேசங்களை எல்லாம் நீ பாதுகாத்து தேச தலைவர்களுக்கு எல்லாம் சமாதானத்தின் இருதயத்தை கொடுத்து தேவன் தாமே காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இந்த நாளிலே இஸ்ரவேல், ஈரான், அரபியன் நாடுகள், இன்னும் ஈரான் அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்திய தேசமும் அதிகமான குழப்பங்களும் சண்டைகளுமா இருக்கிற வேலையிலே முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே நீங்க பொறுப்பெடுங்க. அதே போல அப்பா உக்ரைன், ரஷ்யா அந்த தேசங்களும் சமாதானத்தினாலே நிரப்பும்படியா முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே அப்படியாக சமாதானத்தோடு வழி நடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையுமாய் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே ஏசப்பா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எல்லோரையுமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட அப்பா இந்த வேலையிலே ஜெபித்த யாவருக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகனையும் மகளையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்.
இறுதியாக ஜெபிக்க வர ஏமி புஷ்பராஜை கூட உமது கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. இந்த மகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் ஐரீன். நாட்கள்லே இந்த யுத்த நிறுத்தம் அண்டி இருக்கிற நாட்கள்லே ஆங்காங்கே தலைவர்கள் கூடி அங்கு கூட்டம் கூடுகிறார்கள். ஆகவே அந்த கூட்டத்திலே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல எண்ணத்தோடு நன்மைகளை செய்யக்கூடியதாய் அந்த நாடுகள் எடுக்கிற நல்ல முடிவுகள் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்தின் தலைவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசங்கள் எல்லாம் இணைந்து கர்த்தாவே அப்பா திட்டங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இவர்கள் எடுக்கிறதான கர்த்தாவே அந்த முடிவுகளினாலே கர்த்தாவே தேசத்தின் சமாதானம் விளங்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்களை எல்லாம் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நிறுத்தி சமாதானத்தை ஏற்படுத்த தேவன் இந்த தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த தேசத்தின் தலைவர்கள் கூடி ஆலோசனை செய்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு அப்பா தேவன் உடைய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆலோசனையின் கர்த்தர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுங்க. அவங்க நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல நல்ல திட்டங்களை எடுக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே சாத்தான் வந்து அவர்களை குழப்பி விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளே தேவன் பரிசுத்த ஆவியானவர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா தேசத்தின் தலைவர் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசம் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ரட்சிப்பை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களில் எல்லாம் தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஆவியானவர் நீர் அங்க அந்த இடத்துல இருந்து கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நல்ல தீர்மானங்கள் திட்டங்களை எடுக்க தேவன் உதவி செய்ய இதன் மூலமாய நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த அதுல கதைக்கு வரதான ஒவ்வொரு தலைவர்களையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமிக்கு தாவே அப்பா எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த யுத்தம் நிறுத்தப்படணும் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தத்தினாலே எல்லா தேசங்களும் கர்த்தாவே பொருளாதார காரியங்களே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தீர்மானங்களை எடுத்து இந்த யுத்தங்களை நிறுத்தி நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பேரு பேராக ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. இந்த இணைப்பிள்ளையும் கூட அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவன் தாமே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை நிமிர்ந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் நினைக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். உங்களையும் அப்படியே நடத்துவார். ஆமேன். நாங்க டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் அங்க இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பை காணட்டும். ஏனென்றால் அங்கு விக்கிராதனைகள் பெருகி வருகிறது, விபச்சாரங்கள் பெருகி வருகிறது, பூத வஸ்துகள் பெருகி வருகிறது. ஆகவே எங்கள் தேசம் மாற்றப்பட வேணும், தேசத்திலே பெரிய மாறுதல் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே இலங்கை தேசத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா பிதா. தேவனே உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே தேவனே. அப்பா கிருபை செய்யுங்கப்பா தேவனே. இலங்கை தேசத்தின் வான மண்டலங்கள் இந்த கிரிகை சேர பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலம் என்று சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகளும் சிறந்து போவதாக. பிசாசுடைய துரத்திரங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேவனே இலங்கை தேசத்து தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே இந்த தேசத்திலே அப்பா பிதாவே உண்மை இல்லையே ராஜாவே, இந்த இரக்கம் இல்லையே அப்பா பிதாவே. தேவனை பற்றின அறிவில்லாமல் இருக்கிற இந்த மக்களை தேவனே பிதாவே நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. சத்திய வார்த்தையை அனுப்பி தேவனே பிதாவே இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. உண்மை அறிகின்ற அறிவை தேவனே இந்த மக்களை கொடுங்களே ராஜாவே. என் தேவனே பொய் சொல்லி பொய்யான விட்டு தேவனே திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி அப்பா இரத்த பலிகளோட இரத்த பலிகளை சேர்க்கிற தேவனே இந்த தேசம் புலம்பு மட்டும் நீங்க சொல்றீங்க ராஜாவே. அப்பா கிருபை செய்யுங்கள் ஐயா. மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாப சப அக்கிரமங்கள், இரத்த பலிகள், சீர்கேடுகள், கொடுமைகளை என் தேவனே மன்னியுங்கப்பா. என் தேவனே இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்களே ராஜாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்று என்று மக்கள் தன் தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுவையா இந்த மக்கள் மீது தேவனே. ஓ தேவனே கிருபை செய்யுங்க ராஜாவே. என் தேவனே திருடையும் கொள்ளையும் அழிக்கும் ஆவியல் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. போதை வஸ்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தின ஆவியல் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே விபச்சார ஆவியல் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே பொய்யின் ஆவியல் வெளியேறுவதாக. வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், மாய்மாலத்தின் ஆவியல் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. பிரிவினையின் ஆவியல் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. மதங்களுக்கு பின்னால் அந்த கிரியேசர் ஆவியல் இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. பில்லி சூனிய மந்திர கட்டுடைய ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே இந்த தேசத்தை சுத்திகரியுங்களப்பா. உம்முடைய பரிசுத்தாலே கழுவி சுத்திகரியுங்கப்பா பிதாவே. எல்லா இரத்த பலிகளையும் தேவனே மன்னியுங்க ராஜாவே. தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக இலங்கை மக்களுடைய முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்க வேண்டுமார்களாக தேவனே.
அப்பா கிருபை செய்யுங்கப்பா இந்த தேவனை. இந்த மக்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாவே. மனக்கண்களை கூடாக்கி வைத்துக்கிற பொல்லாத பிசாசன் கிரியால் தேவனை விட்டு வெளியேறுவதாக. தேவனே மதத்தினாலே கூடாக்கி வைத்துக்கிற பொல்லாத பிசாசன் கிரியால் விட்டு வெளியேறுவதாக. தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி இந்த மக்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுங்கள் ஐயா இயேசுவே. ஓ நன்றி அப்பா. இந்த தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அறிவினால் அல்ல பிதாவே. உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த மக்கள் அறிய உணர, அறிவுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை, இந்த ஞானமுள்ள இருதயத்தை இந்த மக்களுக்கு கொடுங்களே சுராஜா. தேவனே மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. தேவனே நீங்க சொல்லாக நீங்கள் கட்ட நிற்கும் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா இலங்கை மக்களுக்கு இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. தேவனே கிருபை செய்யுங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறப்பா பிதாவே. உம்முடைய தேவ தூதரை அனுப்பி தேவனை இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா கொலைவரியின் ஆவியல், தற்கொலையின் ஆவியல் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நொறுங்குண்ட இருதயங்களை காயம் கட்டுங்களப்பா. கட்டுண்ட மக்களை கட்டவிழ்த்தலங்களை தேவனே. சிறைப்பட்டிருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா இயேசு ராஜாவே. உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் போசியுங்கள் ஐயா என் தேவனே. ஓ கிருபை செய்யுங்கப்பா. புதிய காரியங்களை இலங்கை தேசத்திலே செய்யுங்க. இதோ நான் சாரத்தையும் புதிதாக்கணும் சொல்ல தேவனே. ஒவ்வொரு தேசங்களும் ஐயா புதிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் ஐயா இந்த மக்களுக்காய். நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. நன்றி எந்தவரே சொசம். இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. அப்பா பிதாவே உம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தப்பா பிதாவே. இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய பாவ சப அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்களே இயேசு ராஜா. தேவனே மனதுருக்கத்தின் தேவனே இந்த மக்களை மனதுருகி தேவன் இந்த மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த தேவன் அரசாங்கத்தை பொறுப்படும் ஐயா. தேசத்தில் உள்ள அதிகாரிகளை பொறுப்படும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. உம்முடைய நீதியின்படி, உம்முடைய வார்த்தையின்படி அப்பா சட்டங்களை உருவாக்குதவரே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. இந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிய கிருபை செய்யுங்க என் தேவனே பிதாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா என் தேவனே. தேவனே இந்த மக்களை நீங்கள் யுத்தம் செய்து மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. மது கரத்திலே இலங்கை தேசத்தை மக்களை மது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. தேவனே அதே போல் தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலமாய் தேவனே கடந்து போற வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. ஒரு மனத்தின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா என் தேவனே. தேவனை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தத்திலே மூடிக்கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக்குங்கள் அப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காய், செய்ய போவதற்காய் நன்றி அப்பா என் தேவனே. நன்றி அப்பா. அதே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் யார் நோய்கள், வியாதிகள், வேதனையோடு கண்ணீரோடு இருக்காளோ உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்க ஐயா. சமாதானம் கொடுங்க, சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க. தேவனே ஜனசிஸ்டை பொறுப்படுங்கள் அப்பா. கணவனை பொறுப்படுங்க, பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. புதிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த குடும்பத்திலே அதிசயங்களை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே இந்த ஊழியத்தை பழகி பெருக கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அதே போல் யார் யார் மக்கா ஊழியம் செய்கிறார்களோ அந்த ஊழியங்களை பழகி பெருகத்தக்கதாக வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலே ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புங்கப்பா. எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா பிதா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். 5 கண்டத்து மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் ரட்சிப்பை காணட்டும். அது மட்டுமல்ல, அவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கட்டும். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப வரும்போது அவர் வெட்கப்பட்ட
ஊழியக்காரராய் இராதபடி கர்த்ததாமே அவைக்கு ஏற்றபடி நடத்த கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு முன்பாக வைத்த எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ராஜா, இதிலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு விண்ணப்பங்களும் உம்முடைய கண்களிலே காதுகளிலே கேட்கப்படுகிறது ராஜா. தேவனே, தேவையான விண்ணப்பங்கள் கர்த்தாவே, வேண்டியவைகள் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே எங்கே எப்படி போய்கொண்டிருக்கிறது, யார் உண்மை யார் பொய் ஆண்டவரே என்று தெரியாத வண்ணம் இந்த மனுஷர்கள் ஆண்டவரே கர்த்தாவே சின்ன பின்னமாக்கி ராஜா இந்த உலகத்தையும் தேசத்தையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அலக்களிக்கிற கெட்ட ஆவியின் இடத்திலிருந்து தேவனே நீர் விடுவித்துக் கொள்ள வல்லவர் தேவ ஆவியானவராய் இருக்கிறீங்க இயேசு அப்பா. இந்த 5 கண்டங்களிலும் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தேசங்கள் பட்டணங்கள் கிராமங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே சபைகள் யாவும் ஆண்டவரே உமக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாத வண்ணம் ராஜா இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகள் இருதயங்கள் யாவும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நேர்த்தியாக நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே ராஜா 5 கண்டங்களையும் தேசங்களையும் கர்த்தாவே கிராமங்களை பட்டணங்களை குடும்பங்களை சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுத்தருளுவீராக ராஜா. தகப்பனே, எந்தெந்த பாஷையிலே எந்தெந்த நாடுகளிலே எப்படி உம்மை ஆராதிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் என்று ஆண்டவரே உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. எத்தனையோ முஸ்லிம் நாடுகளிலே ராஜா ஆண்டவரே அப்பா அந்த கிரவுண்டுக்குள்ளே ஆண்டவரே குடும்பத்திலே கூட தெரியாத வண்ணம் இரகசியமாக உம்மை நேசித்து உம்மை கர்த்தாவே துதித்து ஜெபித்து பாடுகிறார்கள் அப்பா. அவர்களுடைய கண்ணீரையும் வேதனையையும் துன்பத்தையும் காண்கிற தெய்வமே இயேசுவே, இந்த நாட்களிலே ராஜா அப்பா கர்த்தாவே ஒரு விடுதலை ஒரு சமாதானம் ஒரு ஆண்டவரே ஒரு அன்பு கிடைக்காதா என்று சொல்லி தேசங்கள் பட்டணங்கள் கிராமங்கள் இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் ஆண்டவரே விசேஷமாக இந்த ஈரான் ஆண்டவரே அப்பா அமெரிக்கா இஸ்ரேலை ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கப்பா. இயேசுவே, உம்முடைய கர்த்தாவே கிருபை இந்த நாடுகள் மேலும் இந்த அரசாங்க தலைவர்கள் மேலும் தகப்பனே இந்த கண்டங்கள் மேலும் இந்த சபைகள் மேலும் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் ஆண்டவரே அப்பா எல்லார் மேலும் ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டும். வார்த்தையானது கேட்க கூடாதபடி பஞ்ச காலம் வரும் என்று சொன்னது போல ராஜா இந்த ஆண்டவரே பெட்ரோலினாலே ஆலயங்களுக்கு போக முடியாதபடி ஆண்டவரே இந்த இந்தியா இலங்கையில இருப்பது கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. தகப்பனே, இவர்கள் எல்லாத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறீங்க இயேசுவே அப்பா. இந்த பஞ்சங்காலம் வரும் முன்பதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஆண்டவரே சபைகளும் குடும்பங்களும் ஆத்துமாக்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே கர்த்தாவே, முடிவு பரியந்த நிலை நிற்க உதவி செய்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது ராஜா எந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்டவரே அப்பா விலைவாசிகள் துன்பம் வேதனை பிரயாணங்கள் கர்த்தாவே நோய்கள் ஆண்டவரே கஷ்டங்கள் சாப்பாடின்மை ஆண்டவரே அப்பா பஞ்சம் வேதனை வேலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்கும் ஆண்டவரே அப்பா அப்பா ஓடுபட்டு திரிகிற மக்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. இதிலே ஆண்டவரே ஏழையானவன் இன்னும் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறீங்களப்பா. ஏசப்பா, நீர் பட்சபாதம் இல்லாத கண்களை உடைய தெய்வம். உம்முடைய கண்களில் இருந்து கிருபை இரக்கம் தயவு கூட இருந்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா அன்றைக்கு கர்த்தாவே ஏசப்பா எலியாவை போஷித்த தெய்வம் இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களை குடும்பங்களை போஷிக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசு
நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். வெட்கப்பட்டு போக நீர் விடுவதில்லை ஏசப்பா. ஒரு ஜெபமும் ஆண்டவரே கர்த்தாவே வீணாய் போவதில்லை அப்பா. 100, 60, 30 நாங்கள் கர்த்தாவே பலன் பெறுவோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறபடி இந்த தேசங்கள் ஆண்டவரே விசுவாசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே நிலை தோங்க நிற்க கனிதரும் திராட்சை செடியாக ஏசப்பா தேசங்களையும் அரசாங்கங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த அதிகாரிகள் மத்தியிலே ஒரு அன்பு உண்மை தாழ்மையை கர்த்தாவே அப்பா நீங்க ஊற்றி ராஜா ஆண்டவரே அந்த அன்பென்னும் சமாதானத்தினால் இந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ண போறதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா. நீர் உண்மை உள்ள தேவன் என்று ராஜா ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே போன இளமை கொண்டாடினார்கள் ராஜா எத்தனையோ விதங்களிலே ஆண்டவரே. அந்த உண்மையும் அன்பும் இந்த ஜனங்களுக்குள்ளே வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உலகம் பொல்லாததாய் கர்த்தாவே மேற்கொண்டு கொண்டு வருகிறது ராஜா. அதை உடைத்தெறிய வல்லவராகிய இயேசு நீர் ஒருவரே அப்பா. உம்முடைய வருகையிலே கர்த்தாவே இந்த தேசங்கள் இந்த மக்கள்கள் ஆண்டவரே ஆயத்தப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே எழுந்தருள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகளிலே ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பட்சபாதம் இல்லாதபடி வார்த்தைகளை ஆண்டவரே சத்தியத்தோடு ஆண்டவரே பிரசங்கித்து உயிருள்ள சாட்சிகளாக உயிருள்ளவனாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பெயருக்கு ஊழியக்காரர் அல்ல ராஜா. அன்றைக்கு மோசே ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிப்பீர்கள் என்றால் தேவனே என்னுடைய பெயரை ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவரே எடுத்து விடும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு கேட்ட பொழுது ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எப்படி இறங்கினீரோ அப்படியாக இந்த உலகத்து மக்களுக்கும் புற ஜாதியாருக்கும் நீர் இறங்க வேண்டுமாய் ஆண்டவரே கருணை காட்ட வேண்டுமாய் ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா தயவு காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் புறஜாதியார் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பை ஊற்ற வல்லவராக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே பட்சபாதம் இல்லாதபடி ஜாதி கர்த்தாவே கலர் பார்க்காதபடி ஆண்டவரே நீர் கூப்பிடுகிற எந்த இடத்திலும் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தெய்வமே ஆண்டவரே. இந்த திக்கற்ற நாட்களிலே நீர் ஆண்டவரே திடகாத்திரமான ஒரு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் எல்லா கண்டங்கள் மேலும் நீர் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் ஆண்டவரே அப்பா இயேசுவே கர்த்தாவே இந்த நாட்களிலே ராஜா கண்ணும் கருத்துமாக உண்மை முத்தமாக ஆண்டவரே சபைகள் இடருண்டு போய்விடாதபடி ஆத்துமாக்கள் இடருண்டு போய்விடாதபடி இடரல் உண்டாக்காதபடி ஆண்டவரே அப்பா பயபக்தியோடு தாழ்மையோடு நீ பெருசு நான் பெருசு என்று இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே எல்லாருடைய இருதயங்களும் ஒருமனப்பட்டு கூப்பிடும் பொழுது நீர் அந்த இடத்திலே வாசம் பண்ண வல்லவராக இருக்கிறீர் ராஜா. ஏனென்றால் அன்றைக்கு பதறப்பட்டு ராஜா சமாதானம் இல்லாமல் சந்தேகத்தின் மத்தியில இருந்த சீசர்கள் மத்தியிலே நீர் இறங்கி சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே சமாதானத்தை ஊற்ற வல்லவர், சத்தியத்தை ஊற்ற வல்லவர் ஆண்டவரே, பிரசன்னத்தை ஊற்ற வல்லவர், மகிமையை ஊற்ற வல்லவர் அப்பா. ஆண்டவரே நினிவே பட்டணத்துக்கு அந்த நாட்களிலே ராஜா உபவாசம் இருந்த மிருகங்கள் ஜனங்கள் வயோதிபர்கள் ராஜாக்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து ராஜா உம்முடைய மகிமையை ஊற்றின தெய்வமே இந்த தேசங்களிலே நாடுகளிலே கண்டங்களிலே ஆண்டவரே ஜலத்திலே ஆண்டவரே நீர் அசைவாடுகிறவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. நீர் அசைவாடும் தெய்வம் அப்பா, சொற்பனத்தில் பேசுகிற தெய்வம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா ஆண்டவரே ஒரு தாவீதை எழுப்பும் ஆண்டவரே, ஒரு மோசேயை எழுப்பும் ஒரு தேசத்துக்கு ராஜா இயேசுவே அப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனத்துக்காகத்தான் ஆண்டவரே அன்றைக்கு நீர் மோசேயை தெரிந்து கொண்டீரப்பா. அப்படியாக இந்த நாட்டு ஜனங்களுக்காக ஒரு மோசேயையும் ஒரு தாவீதையும் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே ஒரு விசை இவர்களை மன்னித்து இவர்களுடைய பாவ சாபங்கள் விக்கிரகங்கள் ஆண்டவரே கர்த்தாவே வேண்டாத இச்சையான
காரியங்கள், கொலைகள், கொள்ளைகள், மதுபானங்கள், ஆண்டவரே கர்த்தாவே குருட்டாட்டமான காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மன்னித்துக் கொள்ளுங்க ராஜா. தேசங்களை மன்னிங்கப்பா, ஜனங்களை மன்னிங்கப்பா, ராஜாக்களை மன்னிங்கப்பா. ராஜாக்கள் குடும்பத்திலே ஆண்டவரே பரிசுத்தம் ஆண்டவரே வருவதாக ராஜா. அதிகாரிகளின் மத்தியிலே பரிசுத்தம் வருவதாக. உண்மையாய் ஊற்றப்படுகிற அந்த மகிமையின் ராஜாவினுடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே பூமி எங்கும் நிலவி பரவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாட்களிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் கண்களில் இருந்து கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா செயல்படப்படும்படியாக ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் செய்ய வல்லவர் அப்பா. வியாதிப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் தாமே எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிற பரிகாரியாகிய கர்த்தர், சமாதான பிரபு, விடுதலையின் நாயகன், வெற்றி தருகிற தெய்வம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே சபைகளை பலுகி பெருக பண்ணுகிறது மாத்திரமல்ல ராஜா, சத்தியத்திலே ஓங்கி வளரவும் ஆண்டவரே இடர்கள் உண்டாக்காதபடி ஆண்டவரே அன்பிலே தெளிந்த புத்தியிலே ஆதரவிலே ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டவர்களாக நிற்கிற அந்த இடத்திலே நீர் வாசம் பண்ணி உம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊற்ற வல்லவர் அப்பா. மகிமையினால் நிரப்பப்பட்டதென்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே வேதத்திலே. ராஜா, நிற்க கூடாதபடி உம்முடைய ஆண்டவரே வானத்தின் கிரியை நீர் அனுப்பின தெய்வம் ஆண்டவரே அப்பா. இந்த நாட்களிலும் அது தேவையாக உண்டு ராஜா. ஆனால் அதற்கு பூமியும் கர்த்தாவே தேசங்களும் கண்டங்களும் மக்களும் குடும்பங்களும் சபைகளும் பரிசுத்தமடைய உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே யோசபாத்துக்கு பாடி துதித்த பொழுது ராஜா, நீர் வழி திறந்த தெய்வம் அல்லவோ. இன்றைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காலங்களிலே ராஜா துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை இறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வல்லமை எல்லா நுகத்தடிகளை முறைக்கும் ஆண்டவரே, இட்டுக்கண்களை உடைக்கும் ஆண்டவரே, கட்டுகளை உடைக்கும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசன்னம் அளவற்றது ராஜா. அந்த அளவற்ற பிரசன்னத்தை இந்த தேசத்திலும் கண்டத்திலும் சபையிலும் நிலை தோங்கி முடிவு பரியந்தம் நின்று உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட, உம்முடைய வருகைக்கு நாங்களும் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து தேவன் தாமே இந்த இடத்திலே ஆண்டவரே செய்யப்படுகிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் உம்முடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய நிழலின் கீழே வைத்து பாதுகாத்துள்ளுங்கப்பா. உம்முடைய சிலுவையின் நிழலின் கீழே வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஏறெடுத்து நிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை நிறைவாய் அப்படியா ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க குணாபுரத்தை வரவேற்றுக் கொண்டு எல்லாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. திருப்பி சொல்லுவோம். இங்க இன்றைக்கு ஜெபிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சங்கம வானொலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசரும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறவரையும் நோக்கி பார்க்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சொன்னபடியே சொன்ன இடங்களில சொன்ன காரியங்களை செய்கிறவராய் இருக்கிற சர்வலோகத்தின் நீதி உள்ள நியாயாதிபதியே உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இன்று நாளும் சங்கம வானொலி ஊடகம் மூலம் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக, உம்மிடத்துல ஜெபம் பண்ணுவதற்காக, உம்மை நோக்கி கூப்பிடுவதற்காக, அங்கலாய்ப்பதற்காக ஆண்டவரே தங்களை விட்டு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்த ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரின் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே, இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே, அதற்காக கதறுவதற்காக நீர் ஆயத்தப்படுத்தின ஊடகம், நீர் ஆயத்தப்படுத்தின தெரிந்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் கேட்கிற தேவனையா, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உம்மிடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணின ஒவ்வொருவருக்காகவும் பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தாவே, வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, இதோ தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் குமார் நண்டையில வரான் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே, இழுத்து கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினீர், எங்களுடைய பாவங்களை நீக்கி ஆண்டவரே நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லுகிற அந்த சட்டத்தை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே, அந்த பேரு எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அன்னைக்கு லோத்து ஒரு நீதிமானா இருந்து அந்த தேசத்துக்காக கூப்பிட்ட பொழுது ஆண்டவரே அந்த நீதிமானுடைய கதறலை கேட்டு அந்த குடும்பத்தை தப்புவித்த தேவனையா, இதோ இந்த உலகத்திலும் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் தப்புவிக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் வந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்கள் உறவுகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் அச்சைவாடி ஆண்டவரே நீங்க ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சத்தம் கம்பீரமாய் கேட்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியான தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினாலும் உணர்வினாலும் கர்த்தாவே எங்களை வெளிப்படுத்தி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பொழுது நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே எண்ணம் உம்மோடு நடக்கத்தக்கதாக எங்களுக்கு எண்ணம் பலத்தை தருவீராக, அந்த உணர்வுகளை தருவீராக, மனக்கண்களை திறந்து தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே என்ன தேவைகள் இருந்தாலும் உம்மை நோக்கி நாங்கள் சொல்லுகிற பொழுது நீர் சந்திக்கிற தேவனா இருக்கிறீங்க. இதுவரைக்கும் எங்களை நடத்தினீங்க, எண்ணம் நடத்த போதுமானவராய் இருக்கிறவர. இதோ இந்த காலகட்டத்திலும் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே நேர் வழியாக வழி நடத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கிற சத்தம் எங்களுக்கு கேட்கப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு பாத்திரவான்களாக நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை தயவுகள் ஆண்டவரே. ஒரு கூட்ட ஜனத்தை கூப்பிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே உலகத்துக்காக உலகம் முழுவதற்காகவும் ஜெபம் பண்ணவும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற வீடுகளுக்குள்ளும் உங்களுடைய சத்தம் கடந்து செல்லவும் எத்தனை மகா பெரிய பாக்கியமான காரியத்தை ஆண்டவரே நீர் உண்டு பண்ணினதற்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலம் சொல்லப்படுகிறதான தேவ வார்த்தைகள், தேவ வசனங்கள், பாடல்கள், துதிகள் உம்மை என்றும் ஆண்டவரே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதோ அந்த வீடுகளிலும் ஆண்டவரே கேட்கிற வீடுகளிலும் கர்த்தாவே கம்பீர சத்தம் உண்டாவதாக, விடுதலைகள் உண்டாவதாக, சமாதானங்கள் உண்டாவதாக. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை காணப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அது மாத்திரமில்ல, நெஸ்லி என்ற குடும்பத்துக்காக செபிக்கிறோம். அவருக்கு கொடுத்த தரிசனத்துல அவர் ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு அதை நடக்க நீர் கொடுத்த பலத்துக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. அதற்காக ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்துவதற்காக நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களில் ஒன்றாயிருக்கிற இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவங்களையும் பாதுகாத்த கர்த்தாவே அவங்களும் ஆண்டவரே தங்களால முடிஞ்ச அளவு உம்மோடு கூட செலவழிக்கிற நேரங்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். உமக்கு முன்பாக அவங்க அர்ப்பணித்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் அவர்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக, பலப்படுத்துவீராக. என்ன வெளிப்பாடுகளினாலும் தேவ வசனங்களினாலும் கர்த்தாவே அவங்களை நிரம்பி இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி
பார்க்கும் வரைக்கும் தகப்பனே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. அமீன் அமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் நீங்கள் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீரங்களை நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. எங்கள் ஆண்டவரே, உலகத்திலே இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றே நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க தான் உதவி செய்ய வேண்டும். எல்லாருக்குள்ளும் ஒரு சமாதான ஆவி, எல்லா நாடுகளுக்குள்ளும் ஆண்டவரே, தேச தலைவர்களுக்குள்ளும் ஒரு சமாதான ஆவியை கொடுத்து கர்த்தாவே நீர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்கு ஐலேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்தரித்து துதித்து உயர்த்தி நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கொடுத்த தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த தரிசனம் ஆண்டவரே முடிவு பரியந்த நிலநிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னுமாய் தகவனே கர்த்தாவே நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, நீத்தியாய் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்த்து நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எந்தாப்பனே ஆண்டவரே, இன்றைய நாளும் ஜெபிக்க வந்த பிள்ளைகள் ஒவ்வொருக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வர முடியாம கர்த்தாவே வியாதியோடு வேதனையோடு கஷ்டங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரே நீர் நினைத்தருளும் ஐயா. அவர்களுக்கு சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சகலதையுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினா இனி வருகிற ஒவ்வொரு புரோகிராமை நீர் பொறுப்பேற்று நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து வாஞ்சியோடு கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்து உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேலை நேரத்தில் கூட எங்களுடன் சவரன் குணா அவர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். கத்தர் அவரையும் காண்கிறார், அவருடைய உள்ளங்களையும் உள்ளிந்திரியலையும் அறிகிற தேவன். இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் வாஞ்சியோடு கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் திரும்பமாக தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் இணைந்து ஜெபித்தவர்களுக்கும் திரும்பவுமாக கத்தர் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பவுமாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சூமிலே யாரோ வந்தார்கள், போய்விட்டார்கள். ஆனாலும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. திரும்பமாக வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும்